கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா நம்ம ஒவ்வொருவரும் சொல்லணும், கர்த்தர் என்னுடைய பலன். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நம்ம இன்னைக்கு நிறைய காரியத்தை செய்கிறதுக்கு பலன் இல்லாமல் போகிறோம். இன்றைக்கி பண பலன் இருக்கிற மனுஷனோ எதையும் செய்துடுறாங்க. ஆனால் நமக்கு அப்படி செய்ய முடியலையே. ஆனால் அவங்ககிட்ட பண பலன் இருக்குது, ஆனால் நம்மிடத்தில் கர்த்தராகிய தேவனுடைய பலன் இருக்குது. பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருக்கட்டும். என்னால் பலன் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்ல வேண்டாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என் கூட இருக்கிறனால எல்லா காரியத்தையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்லி பாருங்கள். நிச்சயமாக நான் சொல்கிறேன், பிசாசு உங்களை விட்டு, உங்களுடைய குடும்பத்தை விட்டு, உங்கள் பிள்ளைகளை விட்டு, உங்களுடைய வேலைகளை விட்டு, உங்கள் தொழிலை விட்டு ஓடி போவான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கி நமக்கு பலன் வேணும். எதுக்கெல்லாம் பலன் வேணும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பண பலத்தை வச்சு நிறைய காரியத்தை செய்ய முடியாது. பிசாசை ஜெயிக்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. பணத்தை வச்சு பிசாசை ஜெயிக்க முடியாது. பிசாசை ஜெயிக்கிறதுக்கு பலன் வேணும். பணத்தை வச்சு பாவத்தை ஜெயிக்க முடியுமா? நெவர், முடியாது. பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு பலன் வேணும். பணத்தை வச்சு சாட்சியாக வாழ்ந்துடலாமா? முடியாது. சாட்சியாக வாழ்வதற்கு பலன் வேணும். இன்றைக்கி அநேக காரியங்கள், சோதனையை ஜெயிப்பதற்கு பலன் வேணும். உபத்திரவத்தை மேற்கொள்வதற்கு பலன் வேணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இதற்கெல்லாம் எனக்கு பலன் தாங்க. அப்பொழுது கர்த்தர் சொல்வா, நான் தான் உன் கூட இருக்கிறேனே, நான் தான் உன்னுடைய பலன். ஆசா அழகாக ஒரு ஜெபம் பண்ணுறான் பாருங்கள். 2 நாளாகமம் 14:11 எங்கள் தேவனே, நீர் பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவர் உங்களுக்கு உங்களுடைய எல்லா பலவீனத்திலும் உதவி செய்வார். ரோமர் 8:26 இது நம்மளுடைய பலவீனம். ஆண்டவரே, இதை செய்வதற்கு எனக்கு பலன் இல்லையே, நான் மிகவும் பலவீனமான ஒரு மனிதனாக இருக்கிறேனே. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏன் தெரியுமா? 1 நாளாகமம் 29:12 எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த உம்மாலே ஆகும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்களை பலப்படுத்த, உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை உயர்த்த, உங்களை ஆசீர்வதிக்க தேவனாலே ஆகும். எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, கர்த்தர் என்னுடைய பலன். ஆதியாகமம் 15:1 நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே, நான் உனக்கு மகா பெரிய பலனும் மகா பெரிய கேடகமாக இருப்பேன். ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய பலன், அது கர்த்தராகிய தேவன். உங்களுக்கும் அவரே பலன். செபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இவர்களை பலப்படுத்தும். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.